ஓகே. இன்னைக்கு என்ன பிசிபி டிசைனை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இட்சி பிட்சி M4 என்ற அந்த அடாப்ட் ரூட்ல ரீடிசைன் பண்ண அந்த மாடல் தான் பார்க்க போறோம். முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதை தான் வந்து பிசிபி டிசைன் வந்து பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பிசிபி டிசைன் முடிச்சாச்சு. இப்போ வந்து அதோட என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்றேன். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பேஸா வந்து நம்ம அதுல கொடுத்துருக்க அந்த சிமேட்டிக் டயக்ராம் தான் ரெஃபரன்ஸா வச்சு அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டகிரில ரூட்டிங், அதுக்கு என்னென்ன மாதிரி கனெக்ஷன் நெட் லேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து இதில் வந்து எடுத்திருக்கோம். அதில் இல்லாதது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து யூஎஸ்பி கனெக்ஷனாக இருக்கட்டும், அதே போல் வந்து ஆர்ஜிபி லைட்டு, அப்புறம் ஃப்ளாஷ் மெமரி, அதுக்கடுத்து நம்ம லெவல் ஷிஃப்டர் ஐசி இதெல்லாம் தான். ஃபஸ்ட்டு நம்ம யூஎஸ்பிலேருந்தே போவோம். இப்போ வந்து அதில் வந்து டைப் பி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து டைப் சி இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்ம வந்து டைப் சி வந்து எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து இந்த ஆர்ஜிபி எல்இடி இது வந்து இண்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எஸ்கே 6805 என்ற இந்த ஆர்ஜிபி லைட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த லெவல் ஷிஃப்டர் ஐசி. இந்த லெவல் ஷிஃப்டர் ஐசி வந்து எதுக்காக அப்படின்னோன்னா, இது வந்து பார்த்தோம் இல்லைன்னா நம்மளோட லாஜிக் சிக்னல், அதாவது நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்தோம் அப்படின்னோன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஏடி எஸ்ஏஎம் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குல்ல, இது வந்து என்ன கம்பெனி பார்த்தோம் அப்படின்னோன்னா மைக்ரோ சிப்ன்ற கம்பெனி இது. இது வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப தெரியாத மைக்ரோ சிப் தான். மைக்ரோ சிப் கம்பெனியில் வந்து நிறைய ஆடியோ ப்ராஜெக்டுக்கும் இப்போ டெப்போடும் அவங்களும் மேக் பண்ணி தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மைக்ரோ கண்ட்ரோலில் அந்த சிப்பை பற்றி பார்க்கணுன்றதுக்காக தான். இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா லாஜிக் லெவலு பெரும்பாலும் எல்லா மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.3 வோல்ட் தான் அதோட லாஜிக் லெவல் வோல்டேஜாக இருக்கும். சிக்னல் லாஜிக் லெவலாக இருக்கும். அப்படின்னும் போது அந்த 3.3 வோல்டேஜ் வந்து ஒரு சில விஷயத்துக்கு அது வந்து பத்தாது. அந்த லாஜிக் லெவலில் அந்த சிக்னலும் வந்து நம்மளுக்கு வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சில சென்சார்ஸும் வந்துக்கலாம். அதே போல் ஒரு சில ப்ரோட்டோகாலுக்கு இருக்கலாம். அதே போல் ஒரு சில விஷயத்துக்கு அது வந்து செட் ஆகாது. அந்த ஒரு செகண்டரியாக இருக்கிற அந்த டிவைஸ்க்கு அப்படின்னும் போது இந்த லெவல் ஷிஃப்டிங் பண்ணுறன்னும் போது நம்மளுக்கு வந்து பூஸ்ட் ஆகுது. அதாவது 3.3 வோல்ட்டை வந்து நம்மளுக்கு 5 வோல்ட்டாக பூஸ்ட் பண்ணி தரதுன்னும் போது இது எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னோன்னா, இந்த பிக்சல் எல்இடிஸ்க்கு இந்த மாரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபிளிக்கரிங் ஆகாமல் கிளியர் டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னும் போது இப்போ அது சப்போர்ட் வந்து 5 வோல்ட் தான் பண்ணுதுன்னும் போது நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோன்னும் போது 3.3 வோல்ட் வருது. இப்போ இந்த சென்சார் அதுக்கு போகிற சிக்னல் பின்னை மட்டும் நம்ம இந்த லெவல் ஷிஃப்டர் ஐசி மூலிமா 5 வோல்ட்டாக கொடுக்கறனால நம்மளுக்கு டேட்டா வந்து கிளியராக வந்து அதுக்கு வந்து பாசிங் இருக்கும். அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம லெவல் ஷிஃப்டர் ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த TXS010 இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து மீதி எல்லாமே அதில் கொடுத்துருக்க அதே போல தான் வந்து சிமேட்டிக் டயக்ராம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். மற்ற எதுவுமே மாற்றலை. அதே போல் இந்த ஃப்ளாஷ் மெமரியும் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த GT25 அப்படின்ற இந்த மாடல் வந்து பார்த்தோம்னா எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தோம்னா டேட்டா லாகிங்க்கும் அதே போல் டேட்டா சிக்னல்ஸ்க்கு இந்தமாரி ஹை ஸ்பீடு டேட்டா லாகிங்க்கு அதே போல் இது வந்து நம்மளுக்கு வந்து பைத்தான் இந்தமாரி ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து கோரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஃப்ளாஷ் மெமரி வந்து யூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து வேற ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் இந்த சிமேட்டிக்கில் பார்க்க வேண்டியது. அதில் யூஸ் பண்ணியிருக்க அதே ரெஃபரன்ஸ் சிமேட்டிக் தான். ஆனால் இதில் இப்போ இருக்கப்பறம் நியூவாக இருக்க இந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக நம்ம லே அவுட் வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அவங்க கொடுத்தா போல தான் அவங்க என்ன மாரி பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க எங்கே ஐசி மைக்ரோ கண்ட்ரோல் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து அவங்க ரீசெட் பட்டன் எங்கே வச்சுருக்காங்க, அதே போல் அவங்க லெவல் ஷிஃப்டர் ஐசி எங்கே வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஃப்ளாஷ் மெமரியை எங்கே கிட்டக்க வச்சு பண்ணியிருக்காங்க, அதே போல் ஆர்ஜிபி லைட் எப்படி வச்சுருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கா போல தான் நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் ஏரியாலாம் வச்சுருக்கோம். ஓகேவா? ஆனால் அவங்க பண்ணியிருக்கா போல ரூட்டிங் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நான் பார்த்த வரைக்கும், நான் எப்படி பழகின வரைக்கும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என் ஸ்டைலில் தான் ரூட்டிங் வந்து பண்ணியிருக்கேன். ரூட்டிங் ஏரியா ஃபுல்லாக போய் என் கண்ட்ரோலில் தான் நான் ரூட்டிங் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த டெப்போடு இப்படி தான் ரூட்டிங் பண்ணியும் முடியும். அதனால் அந்த மாதிரி ரூட்டிங் பண்ணியிருக்கேன். இந்த லே அவுட்டில் வந்து பார்க்க வேண்டியது மெயினாக வந்து இந்த ஆடியோ ப்ராஜெக்ட்லேயே மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரூட்டிங்கோ அதெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு பிசிபி டிசைனராக ரூட்டிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனால் ஒரு ஆடியோ ப்ராஜெக்டோ இல்லை ஒரு ஆடியோ டெப்போடோ இருக்குது, இதை வச்சு ஒரு ஆடியோ ப்ராஜெக்ட்லாம் செய்யலாம், இல்லைன்னா இதை வச்சு ஒரு ஆடியோ மாடல் நம்மளா டிசைன் பண்ணலாம்
கஸ்டமைஸாக பண்ணலாம் அப்படின்னும் போது என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா இந்த இந்த ஸ்டாக்அப் வந்து ரொம்ப மெயினாக எல்லாத்துலேயும் இந்த 4 லேயர் பிசிபி டிசைன்னாலே இந்த மாதிரி ஸ்டாக்அப் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து நம்மளுக்கு ட்ரேஸ், அதாவது சிக்னல் ரூட்டிங் இதெல்லாம் பண்ணிப்போம். செகண்ட் லேயரில் வந்து பார்த்தோம்னா கிரவுண்ட் பிளான் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஃபோர்த் லேயரில் வந்து பாட்டம் லேயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு வந்து மிச்சமான சிக்னல் ட்ரேஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கடுத்து தேர்ட் லேயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவருக்கான ரூட்டிங்லாம் வந்து நம்மளுக்கு தேர்ட் லேயரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் எப்பயுமே பெரும்பாலும் இனிமேல் ஸ்டாக்அப் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த நம்ம செகண்ட் லேயரில் வந்து நம்ம கிரவுண்ட் பிளான் யூஸ் பண்ணனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட், இந்த 3 ப்ராப்ளத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. என்னென்ன ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் வந்து கிரியேட் வந்து பண்ண முடியுது. அதுக்கடுத்து இஎம்ஐ இஷ்யூ வந்து கிரியேட் பண்ண முடியுது. அதே போல் இந்த ஆடியோ அந்த மாரி பிசிபி டிசைன் இருக்குது அப்படின்னாலே இந்த அம்மிங் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நாய்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வரும். அது வந்து எப்படி கிரியேட் பண்ணாமல் அது தடுக்குது அப்படின்றதுக்கு மெயினாக வந்து இந்த செகண்ட் லேயரில் யூஸ் பண்ண இந்த கிரவுண்ட் பிளான் தான். அது ஏன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இது வந்து நீங்கள் எந்த ஆடியோ ப்ராஜெக்ட் செய்கிறதா இருந்தாலும் இது எதுக்காக பண்ணுறாங்க, இந்தமாரி ஏன் இது ரூட்டிங் பண்ணுறாங்க, இந்தமாரி ஸ்டாக்அப் ஏன் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக இந்த 3 விஷயத்த ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னோன்னா இந்த ஹை ஃப்ரீக்வன்சி, இப்போ இந்த இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ ப்ராஜெக்ட்னும் போது எப்போ வந்து ஹை ஃப்ரீக்வன்சி லோ எதுவும் நம்மளுக்கு தெரியாது. அதே போல் கிராஸ் டாக் வந்து உருவாகும். இப்போ இந்த ட்ரேஸும் நம்மளுக்கு கிட்டக்க தான் இருக்குது. ஆனால் நம்ம அப்படி யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா இப்போ இந்த D12 D11 இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ வேறு போல ட்ரேசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது எந்த மாரி சென்சார்ஸ் வைக்கணும், இங்கே சென்சார் வைக்கணும் இல்லை அங்கே சென்சார் வைக்கணுமோ அப்படின்றத மாற்றி தான் நம்ம வந்து எடுத்துப்போம். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நாய்ஸ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சின்றனால நாய்ஸ் வரும், இல்லை கப்புள்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆகும். அப்படின்னும் போது ரிட்டர்ன் பாத் வந்து இருக்கணும். ரிட்டர்ன் பாத் இருந்தது அப்படின்னோன்னா நம்மளுக்கு வந்து இந்த இம்பிடன்ஸ் மேட்சை வந்து நம்மளுக்கு அதாவது வந்து டைல்யூட் பண்ணணும். இந்த இம்பிடன்ஸை டைல்யூட் பண்ணணும் போது இதுக்கு கரெக்டான கிரவுண்ட், அதாவது ரிட்டர்ன் பாத் வந்து இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் லேயரில் வந்து நம்ம கிரவுண்ட் பிளான் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து லோ இம்பிடன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். லோ இம்பிடன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு போது இந்த ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஏரியாவில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமே வராமல் அந்த ஃபர்ஸ்ட் லேயரில் போகிற இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பார்த்துருக்கனால லோ ஃப்ரீக்வன்சியாக, அதாவது லோ இம்பிடன்ஸாக மாற்றனால நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் வந்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சியில் வர நாய்ஸ் வந்து டைவர்ட் பண்ணி அது வந்து வராமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அதுக்கடுத்து இந்த இஎம்ஐ இஷ்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ட்ரேசஸோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சிக்னல் இன்டெகிரிட்டி வெளியே இருந்து வருதோ இல்லை உள்ள இருந்து இன்டர்ஃபியரன்ஸ் ஆகுது அப்படின்னும் போது இந்த லூப்பிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது கிரவுண்ட் லூப்பிங் ஆச்சு அப்படின்னோன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வரும். அப்படின்னும் போது நம்ம செகண்ட் லேயரில் வந்து நம்ம கிரவுண்ட் பிளான் யூஸ் பண்ணனால இந்த ப்ராப்ளமும் வந்து அவாய்ட் பண்ணிடும். இந்த இஎம்ஐ இஷ்யூ வந்து வெளியே இருந்து வந்தாலும் சரி உள்ளே இருந்து வந்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதே போல் இந்த ப்ராப்ளம் இந்த அம்மிங் ஏரியாவுக்கும் இந்த லூப் ஏரியா தான் காரணம், இந்த கிரவுண்ட் லூப் ஏரியா தான் காரணம். இப்போ ஜீரோ வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி வந்துருச்சு அந்த ஜீரோ வோல்டேஜ் அப்படின்றது லூப்பிங் ஏரியா வந்து டிஸ்டார்ஜ் பண்றது தான் இந்த ரெஃபரன்ஸ் வரணும்னு சொல்லுவாங்க. அதான் இந்த லூப்பிங் ஏரியாவில் வந்து நம்மளுக்கு பில்ட் ஆகும். அதனால வந்து நம்ம வந்து செகண்ட் லேயரில் இந்த கிரவுண்ட் பிளான் யூஸ் பண்ணனால இந்த 3 விஷயத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பிசி போர்ட்லையோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயம் தான் இந்த மெயினாக வந்து பார்க்கறத நான் இந்த இட்சிபிச்சி M4 இந்த அடாப்ரூட்டில் இருக்க மைக்ரோ கண்ட்ரோலரில் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது அனலாக் இதில் வந்து இல்லாமல் மற்ற எல்லா ப்ராஜெக்ட்லையும் சரி எல்லா மைக்ரோ கண்ட்ரோல்லையும் செகண்ட் லேயரில் வந்து நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் பிளான் எந்த ரூட்டிங்கும் இல்லாமல் எந்த ரூட் ஏரியாலையும் எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் பண்ணி காட்டுறேன், எதுவுமே இருக்காது. எதுவுமே ரூட்டிங்கும் எதுவும் இருக்கக்கூடாது. வெறும் நம்ம வந்து கிரவுண்ட் பிளான் மட்டும் யூஸ் பண்ணனால இந்த பெனிஃபிட்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு வரும். நம்மளோட பிசிபி டிசைனில் நல்ல ஒரு பிசிபி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செகண்ட் லேயரை மட்டும் இந்த மாரி விட்டுருங்க. ஃபுல்லாக எந்த ட்ரெஸஸும் இல்லாமல் சாலிட் கிரவுண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நம்மளோட பிசிபி போர்டுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மெயினாக வந்து இந்த ரீசனுக்காக இதெல்லாம் சொல்லணுன்றதுக்காக தான். அதே போல் இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அதுக்காக தான் இப்போ ரியல் டைம் ஆடியோ ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை டிஎஸ்பி ப்ரோட்டோகால்ஸ்க்கோ டிஎஸ்பி, ஏன்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 120 MHz உள்ள கிளாஸ் ஸ்பீடுன்றதுனால நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் வந்து ரொம்ப
ரொம்ப ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அந்த ரீசன்னால நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர். அதுக்கடுத்து இது வந்து கிட்டார் பெடல்ஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரியல் டைம் மெத்தடில். அதுக்கடுத்து வாய்ஸ் சேஞ்சிங்லாம் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பேட்மேன் வந்து யூஸ் பண்ணால வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி அது வருமே, அந்த மாதிரிலாம் கூட இந்த ப்ராஜெக்ட் இந்த மைக்ரோ கண்ட்ரோல் வச்சு பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த கண்ட்ரோலர்ஸ், இந்த எல்இடி கண்ட்ரோலர்ஸ்க்கு, நியால் கண்ட்ரோலருக்குலாம் யூஸ் பண்ணலாம். அது போல் மினி ட்ரோன்ஸ்க்கு, இந்தமாரி ரோபோட்டுக்கு, இந்தமாரிலாம் நம்ம இந்த பிசி போர்டை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இச்சிபிச்சி M4ன்ற இந்த மாடல் இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரூட்டிங் மட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு பழக பழக வந்துடும். ஆனால் ஒரு பிளேஸ்மெண்ட்டு இந்தந்த ஏரியாவில் இந்தந்த மாரி பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றத ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து ரூட்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நெட் ஸ்பேட்லாம் வந்து பார்த்தோம், நெட்லாம் வந்து பார்த்தோம்னா கிட்ட ரொம்ப நியரில் தான் இருக்கும். அதனால அதோட பிளேஸ்மெண்ட், அதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பிளேஸ்மெண்ட் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தை எப்படி ரூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது கொஞ்சம் ஒரு சில ப்ராக்டிஸ் இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோதான் இந்த பிசிபி டிசைனை சொல்லணும்னு நினச்சேன். இதில் வந்து இந்த கிரவுண்ட் பிளான் யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லணும்னா முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணேன். அதுக்கடுத்து இந்த இச்சிபிச்சியும் எனக்கு ரூட்டிங் பண்ணி கொஞ்சம் பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா வந்து இந்த ஆடியோ ப்ராஜெக்ட்லேயே இருந்தாலும் சரி, அது எப்படி ஒரு ட்ரேஸ், ஒரு சிக்னல் ட்ரேஸ்க்கு எப்படி ரூட் பண்ணியிருக்காங்கன்னா சேம் அதே போல் தான் ரூட்டிங் இருக்குது. ஆனால் இது ஒரு ஆடியோ ப்ராஜெக்ட்னு பார்க்காம ஒரு டெப்போட அவங்க பார்த்து ரூட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த அடாப்ட் ரூட் இச்சிபிச்சியை. அதனால் அதுதான் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் இந்த பிசிபி டிசைன். இவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதே போல் தேங்க்ஸ் ஃபார் டியூனிங். நிறைய பேர் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தோம், இன்ஸ்டாகிராமில் ரீலை பார்த்தோம், அதே போல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே போல் இன்ஸ்டாகிராமில் இந்த டிஆர்சி செக் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அது வந்து பார்த்தோம்னா நான் எப்போ பார்க்குற வரைக்கும் 60,000 வியூஸ் மேலே போயிருக்கு. அதனால் அதுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த டிஆர்சி செக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிசிபி டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னாலும் சரி, அதே போல் ஒரு டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா சில பேர் ரிப்போர்ட்டாகவும் கேட்பாங்க இந்த டிஆர்சி செக். ஏன் அப்படின்னா ஏதாவது சிம்பிளாக சொல்லிடுறேன் டிஆர்சி செக் பற்றி. டிசைன் ரூல் செக் அப்படின்னோன்னா இப்போ ஒரு சில நம்ம வந்து போர்ட் செட்டப்பில் ஒரு சில வச்சுருப்போம். இவ்வளோ கிளியன்ஸ் இருக்கணும், இந்த ட்ரேஸுக்கும் இப்போ இந்த ட்ராக்குக்கும் எனக்கு இவ்வளோ கிளியன்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் 0.2 mm இருக்கணும், இவ்வளோ ட்ரேஸ் எனக்கு இப்படி இருக்கணும். அதே போல் வயாஸு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இவ்வளோ கிளியன்ஸ் இருக்கணும், 0.2 mm கிளியன்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து அதில் வந்து இருக்கும் அந்த போர்ட் செட்டப்பில். அதை நம்ம செட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் நம்ம மாற்றிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஒரு பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ரூட்டிங் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னும் போது அந்த போர்ட் செட்டப்லலாம் அது போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எப்படி ட்ரேசஸ் இப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கணும். அதே போல் நெட் சேப்பில் வந்து கனெக்ட் பண்ணாமல் விட்டுருப்போம். அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கு நம்ம டிஆர்சி செக் தான் வந்து மெயினாக வந்து தேவைப்படும். அதனால தான் இந்த டிஆர்சி செக்கை பண்ணீங்க அப்படின்னா வார்னிங்ஸ் இருக்கும், இல்லை எரர் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பிசி போர்டில் எந்த ஷார்ட் வராது, ப்ராப்ளமேட்டிக்காக எந்த பிரச்சனையும் வராது. அதெல்லாம் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. டிஎஸ்சி செக் பண்ணுறதும் ரொம்ப நல்லதான், அதையும் பண்ணுங்கள். ஒரு பிசிபி டிசைனாக அது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், அதை பண்ணி பாருங்கள். இவ்வளோ இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். பாய்.